ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து அக்வாரியம் ஃபார்ம் டே 4 எபிசோட் நம்பர் 4. இப்போ வாங்க, நம்ம வந்து இன்றைக்கி ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம பிரதர்கிட்ட வந்து இன்றைக்கி தான் அக்வாரியமில் ரிலீஸும் பண்ண போகிறோம். வாங்க, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கியிருப்போம்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நான் ஒரு 3 எபிசோட்லேருந்து ஒன்று வந்து மாற்றி சொல்லிட்டேன். அது போல் ஒன்று சொல்லவும் ஒன்று மாற்றின்னு சொல்லிட்டேன். பிரதர் வந்து வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, இன்னும் என்ன பற்றி சொல்லவே இல்லையான்ட்டு. அதனால் சொல்கிறேன். என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு ஜோடி ஃபிஷ் மட்டும் நம்ம பிரதர்கிட்ட தான் வாங்கினோம். அவருமே ஒரு சின்ன ஃபார்ம் வச்சுருக்கான். ஒரு ஓன்லி ஒன் டைப் ஆஃப் கப்பீஸ் மட்டும் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தோம். 250 ஆச்சு. அவன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். ஃபிஷ்ஷஸ் அவன்கிட்ட தான் வாங்கினோம். ஃபீமேல்ஸ் மட்டும் கொடுக்கலாம், மேல்ஸ் மட்டும் இந்த தடவை கொடுத்துட்ருக்கான். ஃபீமேல் வந்து குட்டி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. எனக்கு வந்து குட்டி விட்டதுக்கமாக நான் உனக்கு தாரேன்னு சொல்லியிருக்கான். நமக்கும் அந்த குட்டி வந்து இப்போ உடனடியாக வேணும் அவசியம் இல்லை. அதனால் பொறுமையாக தான்னு சொல்லி விட்டாச்சு. மேல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதை சொன்னால் அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மீன், அது எந்த மீன், அது யார்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் ஃபிஷ் ஒயிட் கப்பி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு. பாருங்கள், ப்யூர் ஒயிட்டு, பக்கா ஒயிட்டு. இதில் நம்ம எல்லோ எல்லோ கிடைக்கல. ப்யூர் ஒயிட்டு வந்து ஆல்பினோ ஒயிட்டு, ரெட் ஐ, சரியான ஒயிட்டு. நமக்கு ரெட் ஐ எவ்வளோ பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, ரெட் ஐ எடுத்துருவோன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட்டு மீன் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம். வாங்க, இதை கீழே வச்சுருவோம். இதை கீழே வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஆஃப் ரெட் கோயின்னு சொல்லிட்டு ஒரு மீன் தான் வாங்கியிருக்கு. ப்யூர் ரெட்டில் மேலு, ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஃபீமேலு, டெயில் மட்டும் ரெட்டில், ஃபேஸும் ரெட்டு. இது வந்து ரெட் கோயின்னு சொல்லுவாங்க கப்பீஸில். ஆஃப் ரெட் கோயின்னு சொல்லுவாங்க. இது வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. 2 ஃபீமேல் ஒரு மேல் இதுலேயும் வாங்கியிருக்கு. ஒயிட்லேயே அதுமாதிரி 2 ஃபீமேல் ஒரு மேல் வாங்கியிருக்கு. உங்களுக்கு தெரிலனா இப்படி வச்சு காமிக்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 2 ஃபீமேல் ஒரு மேல் தெரியுதா? இதுவும் பக்காவாக வாங்கியிருக்கு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் இது போவோம். இது எல்லாமே எனக்கு வந்து ஒயிட் வந்து பேர் வந்து நான் எல்லாத்தோட ரேட்டும் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் பேர் போவோம். நெக்ஸ்ட் பேர் வந்து பிளாக் பேரு ஃபீமேல் வந்து ஒயிட் ஃபீமேலு, நார்மல் ஒயிட் டைல் ஃபீமேலு. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த இந்த மேலோட கலர் வந்து உங்களுக்கு தெரில. இது பிளாக் கலர் டெயில் தான், கலர் வந்து ஃபேட் ஆகிட்டு. அதுக்குள்ளே பிளாக் கலர் டெயிலு. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எக்லோட இருக்குது. ஒயிட் டெயில் ஃபீமேல் தான், அதாவது எம்டி டெயில் ஃபீமேல்னு சொல்லுவோம் நாங்கள். எக்லோட ஃபுல்லாக குட்டியோடு தான் இருக்குது. ஆனால் அது இது எதோட குட்டிங்கன்னு தெரியாது வயிற்றில் இருக்கிறது. ஏன்னா ஃபுல்லாக மிக்சரில் தான் கிடந்துச்சு நம்ம வாங்கும்போது. அதனால் இது எதோட குட்டிங்கன்னு தெரியாது. இதில் வர குட்டிங்களும் பார்த்துக்கிடுவோம். இது வந்து பிளாக் மேலு. இந்த மேல் வந்து இந்த ஃபீமேலுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கு. இதுலேயும் ஒரு மேல் 2 ஃபீமேல் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து சிங்கிள் மேலு. இது வந்து மெர்க்குரி மேல் நம்ம வந்து சொல்லுவோம். மெர்க்குரி டம்போயர் மேல்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு கவரில் இருக்க தெரியும் தெரியல, இப்படி வச்சா கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மெர்க்குரி டம்போயர் மேல்னு சொல்லுவோம். அது வந்து மெர்க்குரி பிளாக் டம்போயர் மேலும் இருக்குது, சில்வர் டம்போயர் மேலும் இருக்குது. நம்மள்கிட்ட வந்து இது வந்து பிளாக் அண்ட் சில்வர் ரெண்டும் கலந்த டம்போயர் தான். இது சில்வரு, இது மெர்க்குரி. டெயில் மட்டும் கொஞ்சம் வர வழியில் லைட்டாக கிழிஞ்சிட்டு வேறுபடி இல்லை. இதோட ஃபீமேல் வந்து பிரதர்கிட்ட தான் இருக்குது. குட்டி விட்டுக்குமா தரேன்னு சொல்லியிருக்கான், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 4மே வாங்கிட்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 கலர் ஜோடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இதை வந்து நம்ம இந்த பிளாக் கலர் பேருக்கு பதிலாக மட்டும் வந்து கோல்டன் கலர் பேர் வாங்கலான்ட்டு இருக்கோம். அதாவது எல்லாம் இதில் நல்லா ப்ரீட் ஆகுதோ, ப்ரீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கோல்டன் கலர் பேர் வந்து இன்க்ளூட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதாவது இந்த பிளாக் கலர் பேர் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட உரையிலே விட்டுட்டு இன்னொரு எல்லோ கலர் பேர் வாங்கி நம்ம வந்து நம்மளோட மேலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து விடலான்ட்டு இருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்குகிற ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினதுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 4 தான் வாங்கியிருக்கு. இந்த ஒயிட் வந்து எங்களுக்கு வந்து பேர் வந்து 150 வந்துச்சு. 2 வாங்கும்போது 225 வந்துச்சு எங்களுக்கு. அம்மா இது வாங்கின இடத்துல தான் இது வாங்கினோம். இந்த 2 ஒரு இடத்துல வாங்கினோம். இது வந்து பிரதர்கிட்ட வாங்கினது, இது வேறு இடத்துல வாங்கினது. இது வந்து எங்களுக்கு மொத்தம் 450 வந்துச்சு. இது சேர்த்து இந்த 2 மட்டும் தான் வாங்கணும், மற்ற வாங்கலை. இது 450 வந்துச்சு. இது வந்து நம்ம வேறு ஒரு கடையில் வாங்கினது. இது வந்து நமக்கு 90 ருபீஸ் வந்துச்சு. ஒரு சிங்கிள் ஃபிஷ் வந்து 30 ருபீஸு. 3 மீன் இருக்கான்னு 90 ருபீஸ் வந்துச்சு. அதுமாதிரி இது கூட ஃபாக்ஸ்டில் இது கூட இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். நேம் தெரியலன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பிளான்ட்டுக்கு அந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஒரு 30 ருபீஸு, மொத்தம் 120 ருபீஸு. அப்புறம் அதே ஷாப்பில் தான் மருந்து, அப்புறமா வந்து நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மீனுக்கு மருந்து வந்து 50 100. அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து 30 ருபீஸு. மொத்தமாக 120 220 250 வந்துச்சு. இது கூட எல்லாம் சேர்த்து 250 வந்துச்சு. அதுக்குமா இது கூட ஸ்னெயில் வாங்கியிருந்தோம். நம்ம ஃபாக்ஸ்டில் வாங்கியிருந்தோம். ஃபாக்ஸ்டில் வந்து ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸ்னெயில் வந்து
15 ரூபாய்க்கு 15 ரூபா 30 ரூபாய்க்கு ஸ்னெயில் வாங்கினோம். ஒரு ஸ்னெயில் 5 ரூபான்னு கொடுத்தோம் நம்ம பிரதரு. 30 ரூபாய்க்கு வாங்கினோம் ஸ்னெயிலு. ஒரு ஸ்னெயில் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டோம். நம்ம 2 குட்டி கொடுத்துருந்தோம். அப்புறமா இந்த பேர் வந்து நான் அவன்கிட்ட வந்து நான் 225க்கு வாங்கினேன். ஃபாக்ஷல் 20 ருபீஸ் 250. அப்புறமா இது 30 ருபீஸ் ஸ்னெயிலு 280க்கு மொத்தமாக அவன்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபுல் கணக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இது வந்து 450 வந்துச்சு. இது 450 ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக வந்து நம்ம வாங்கினது 990. ஃபாக்ஸ்டைலு அம்மா அந்த பிளான்ட்டு அம்மா ஸ்னெயிலு அதுக்கப்புறமா ஃபுட்டு அப்புறமா மெடிசனு அம்மா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சேர்த்து 990க்கு வந்து நம்ம வாங்கினோம். நியர்பை 1000 வந்து வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக வாங்கிறதுக்கு. அதனால் பக்கம் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டில் இதை வந்து தண்ணியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.